குட் மார்னிங் எவ்ரிபடி. இன்னைக்கு கிளாஸ் 5 இங்கிலீஷ் கொஸ்டின் சம்மரி அசைன்மெண்ட் டெம் 3 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய வீடியோவில் கிளாஸ் 2 மற்றும் 3 இங்கிலீஷ் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் இங்கிலீஷ் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். மொதல் கொஸ்டின் பாருங்கள். கம்ப்ளீட் சென்டென்ஸ் யூசிங் ஆர்டிக்கலை வச்சு யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. மொதல் கொஸ்டின் டேஸ் சன் கிவ்ஸ் அஸ் லைட் அண்ட் ஹீட். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, சூரியன் நமக்கு லைட்டையும் அதாவது ஒளியையும் வெப்பத்தையும் தருகிறது. அதான் இதுக்கு மீனிங். அதுக்கு வந்து சன்னுங்கிறது வந்து யூனிவர்சலான ஒரு பொருள். அதனால் நமக்கு அது என்ன வரும்னா தே தான் போடுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஐ வாண்ட் டு பிகம் டேஷ் டாக்டர். நான் வந்து டாக்டராக விரும்புகிறேன். அப்புறம் டாக்டருங்கும்போது இது கான்ஸ்டன்ட் சவுண்டில் வரனால இங்கே ஏ போடுவோம். அடுத்து நெக்ஸ்ட் மூணாவது அன்வர் ஈட்ஸ் டேஷ் ஆப்பிள் எவ்ரிடே. அன்வர் வந்து தினமும் ஆப்பிள் சாப்பிட்றான். இதுக்கு என்ன மீனிங் வரும்னா ஏங்கிறது ஆர்டிக்கல், அதாவது என்ன வரும்னா ஆப்பிள்ங்கும்போது வவ்வல் சவுண்ட் ஏங்கிற சவுண்ட் வருது. அதனால் இந்த இடத்துல வந்து ஆன் போடுவோம். அப்புறம் நாலாவது த டக் லைட் டேஸ் எக். வாத்து வந்து முட்டை போட்டு கொண்டிருக்குது அப்படின்னு வரும். எக்கு ஏங்கிற சவுண்டு வரனால இந்த இடத்துல ஆன் தான் வரும். அப்புறம் ராணி லீவ்ஸ் டு ட்ரிங்க் டேஸ்ட் கப் ஆஃப் டீ. ராணி வந்து கப் ஆஃப் டீ சாப்பிட விரும்புவா, எப்பவுமே குடிக்க விரும்புவான்னு அர்த்தம். ஆனால் ஏங்கிற சவுண்ட் கப்புங்கிறதுக்காக கான்சோன் சவுண்டால இந்த இடத்துல ஏ தான் வரும். அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ரைட் த யங் ஒன் ஆஃப் த அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ் கிவன். நம்ம வந்து ஒரு விலங்குகள் கொடுத்துருக்காங்க, பறவைகள் கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய எளிமை பேர்களை எதுவும் சொல்லியிருக்காங்க. முதல் வந்து இந்த யங் ஒன் ஆஃப் த இங்கே என்ன விலங்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, டாக். டாக்குடைய எளிமை பேர் வந்து பப் அல்லது பப்பின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டாவது த யங் ஒன் ஆஃப் த ஹவுல். அவளுடைய எளிமை பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஹவுலட். அப்புறம் மூணாவது த யங் ஒன் ஆஃப் த ஃப்ராக். ஃப்ராக்குடைய எளிமை பேர் வந்து டாட்ஃபோல். அதே போல் த யங் ஒன் ஆஃப் த ஜீப்ரா. ஜீப்ராவுடைய எளிமை பேர் வந்து ஹோல். த யங் ஒன் ஆஃப் த மங்கி. மங்கியோடைய எளிமை பேர் இன்ஃபேண்ட். மூணாவது சூஸ் அண்ட் கம்ப்ளீட் சென்டென்ஸ். நம்ம வந்து சரியான ஆன்சரை இந்த சென்டென்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணி எழுதணும். மனோஜ் இஸ் மை ஃப்ரெண்ட் டேஸ் மதர் இஸ் எ நர்ஸ். மனோஜ் வந்து என்னுடைய நண்பன், அவனுடைய அம்மா ஒரு செவிலியர். நர்ஸ்ன்றது செவிலியர். இப்போ வந்து மனோஜுங்கிறது யாருன்னா ஆண். அப்புறம் என்ன வரணும்னா கீ வந்தால் இங்கே கிஸ் வரும். கரெக்டாக? அதனால் மனோஜுங்கிற ஆண்பாலுங்கிறனால இங்கே கீங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறனால நமக்கு வந்து நெக்ஸ்ட் வருது வந்து கிஸ் தான் எழுதுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு அது சி தான் நமக்கு கேர் எழுதுவோம். கரெக்டாக? ரெண்டாவது இட் இஸ் ஏ ஜிராப்பி டேஸ் நெக் இஸ் லாங். இங்கே இட்டு வந்தனால இங்கே இட்ஸ் வரும். கரெக்டாக? அப்போனா இட் இஸ் ஏ ஜிராப்பி. இது வந்து ஒட்டக சிவிங்கி, இதனுடைய கழுத்து வந்து நீளமானது. இதுக்குரிய மீனிங். அப்புறம் மூணாவது ஐ ஹேவ் ஏ பெட் கேட். பெட் கேட் டேஸ் ஹேட் இஸ் ஃபேட். ஓகே, ஐ ஹேவ் ஏ பெட் கேட். என்னுடைய பூனை வந்து என்னுடைய நான் செல்லப்பிரையை வளர்த்துட்ருக்கேன், அது வந்து குண்டாக இருக்கும். என்னுடைய கேட் வந்து குண்டாக இருக்கும்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வேணும் ஐ வந்துட்டாலே இதில் மைதா வரும். அடுத்து நெக்ஸ்ட் டுடே இஸ் ஹபிஸ் பர்த்டே. ஸோ டேஸ் மதர் பேக்ஸ் ஏ கேக். இன்று வந்து அபியோடைய பிறந்த நாள். அவனுடைய அம்மா வந்து கேக்கை வந்து பேக் பண்ணுறாங்க. ஓகே, இன்னும் அவளுடையங்கிறதுனால, அதாவது அபிங்கிறது ஒரு பெண்பால், ஒரு கேளு. அதனால் அந்த இடத்துல ஒரு சீன்னு வரும். சீக்கு பதில் நம்ம என்ன எழுதுவோம்னா ஹேர் தான் வரும். ஓகே, அவளுடைய, அவளுடைய. அடுத்து நெக்ஸ்ட்டு அஞ்சாவது பிரியா அந்த ரேணு. இங்கே ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க, அதனால் தேங்கிற மீனிங் வச்சுக்கோங்க. பிரியா அந்த ரேணு ஆர் சிஸ்டர்ஸ் டேஸ் ஹவுஸ் இஸ் நியர் த மார்க்கெட். பிரியாவும் ரேணுவும் சகோதரிகள். அவளுடைய வீடு வந்து மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இதோடைய சென்டென்ஸுடைய மீனிங். ஓகே, பிரியா ரேணுங்கும் தேங்கிற மீனிங் வரும். தேன் வந்துச்சுனால அந்த இடத்துல நம்ம தேர் தான் போடுவோம். இப்போ டிஹெச்இஐயா தேர் தான் இதுக்கு சரியான ஆன்சர். அப்போ நாலாவது ரீட் த சென்டென்ஸ் யூசிங் த ஆப்போசிட் சென்டர். நம்ம வந்து இங்கே சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம என்ன எப்படி கரெக்ட் பண்ணி எழுதுறோம்னா ஆப்போசிட் சென்டர், அதாவது இந்த சென்டென்ஸ்க்குரிய எதிர் சென்டென்ஸ் பால் வச்சு நம்ம வந்து நிற்ப போகிறோம். ஓகே, முதல் வருங்க மை ஃபாதர் ஹெல்ப்ஸ் மீ கம்ப்ளீட் மை ஹோம் ஒர்க். அதாவது என்னுடைய அப்பா எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு, வீட்டு வேலைகள் செய்யறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போனா இங்கே ஃபாதருக்குரிய ஆப்போசிட் ஜெண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதர். மை மதர் ஹெல்ப்ஸ் மீ டு கம்ப்ளீட் மை ஹோம்ஒர்க். என்னுடைய அம்மா வீட்டு வேலைகள், அந்த வீட்டு ஹோம்ஒர்க்லாம் பண்ணதுக்கு அவங்க எனக்கு கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் ரெண்டாவது த லயன் ஹேஸ் ஷார்ப் டீத் அண்ட் ஏ லாங் டெயில். லயனுக்கு வந்து கூர்மையான பற்களும் நீளமான வாலும் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லயனுங்கிறது ஆண் சிங்கத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்படின்னா அதுக்குடைய பெண் சிங்கத்துக்கு எப்படி சொல்லுவோம்னா லயனஸ்ன்னு சொல்லுவோம். பட் லயனஸ் ஹேஸ் ஷார்ப் டீத் அண்ட் லாங் டெயில். இதுதான் சரியான ஆன்சர். மூணாவது இந்த கிராண்ட் மதர் கெட்ஸ் அப் இயர்லி இந்த மார்னிங். என்னுடைய பாட்டி வந்து டெய்லி காலையில் வேகமாக எழுந்திருவாங்க. அப்போனா அதோடைய ஆப்போசிட் கிராண்ட் மதருக்குரிய ஆப்போசிட் ஜெண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர். மை கிராண்ட் ஃபாதர் கெட்ஸ் அப் இயர்லி இந்த மார்னிங். என்னுடைய தாத்தா டெய்லி காலையில் வேகமாக எழுந்திருவாங்க. அப்புறம் நாலாவது த வெயிட்ரஸ் பாட் த ஃபுட் டு த டேபிள். வெயிட்ரஸ்னு யாருன்னா பெண்களை வந்து வெயிட்ரஸ் சொல்லுவாங்க. கேலை தான் நம்ம வெயிட்ரஸ் சொல்லுவாங்க. வெயிட்ரஸ் வந்து
இந்த டேபிளுக்கு வந்து புட்டு வாங்குறாங்க. ஓகேயா, அப்படின்னா அதுக்குரிய பாய்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா வெயிட்னு சொல்லுவாங்க. இந்த பாய் பாட் த புட் ஆன் த டேபிள். அடுத்து நெக்ஸ்ட்டு 5வது த பீகாக் கிரேஸ் லவுட்லி. பீகாக்குங்கிறது வந்து ஆண், அதாவது ஒரு பாய் பீகாக்கு தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா பீகாக்கு சொல்லுவாங்க. பெண் பீகாக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பீக்கேன்னு சொல்லுவாங்க. ஓகே, பீகாக் வந்து சத்தமாக கத்துது, அழுகுது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பீக்கேன் கிரேஸ் லவுட்லி என்ன அர்த்தம்னா மயில் வந்து பெண் மயில் வந்து சத்தமாக அழுகுது. ஓகேயா, அடுத்து நெக்ஸ்ட்டு 5வது சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆப்போசிட் ஆஃப் த அண்டர்லைன் வேர்டு. நம்ம அண்டர்லைன் பண்ண வார்த்தைக்கு கரெக்டான எதிர்சூழல் எழுத சொல்லியிருக்காங்க. கரெக்டாக வாய் மீட் ஏ ஸ்டேஞ்சர் ஆன் த ஸ்ட்ரீட். ஸ்டேஞ்சர்னா ஏன்னா தெரியாத ஆட்கள் நம்ம ஸ்டேஞ்சர்னு சொல்லுவோம். ஆனால் அவுட் சைடர்னா தெரியாத ஆள் தான் அவுட் சைடர். நியூ கம்பர்னா புதுசாக வரவங்க நமக்கு தெரியுமா தெரியாது, அவங்கள வந்து நியூ கம்பர் சொல்லுவோம், அவங்களும் ஸ்டேஞ்சர் தான். அன்னோன் பர்சனா நம்ம தெரியாத ஆள் என்ன சொல்லுவோம் ஸ்டேஞ்சர்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஆப்போசிட் கரெக்டாக புரிஞ்சுருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு. இப்படி ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். 2வது ஹி ஃபவுண்ட் த கிராக்டு பாட்டில். நான் வந்து அவன் உடைஞ்ச பாட்டில் கண்டுபிடிச்சான். அப்படி அதுக்கு மீனிங் வந்து உடைந்த. கிராக்குன்னு உடைந்தன்னு அர்த்தம். புரோக்கன்னாலும் உடைந்ததான், டேமேஜ்னா டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லுவோம்ல, ஸ்பிரிட்னாலும் உடைஞ்சதான் மீனிங் வரும். ஆனால் உடையாதுங்கிறதுக்கு இது ஒரு ஆப்போசிட் ஆன்சர், கரெக்டாக ஆன்சராக வரும். இதுக்கு வந்து அன்ப்ரோக்கன் தான் ரைட்டு, சி ஆப்ஷன். இப்போ நம்ம 3வது மேரி வாஸ் கைண்ட் அண்ட் சி ஹெல்ப் த பூவர். மேரி வந்து நல்ல பொண்ணு. ஓகே, நல்லவ, அவள் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்வா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லங்கிறதுக்கு எல்லாம் ஜென்டல், பொலைட்டு, கேரிங் இதெல்லாம் வந்து நல்லங்கிற மீனிங்க்கு பொருந்துற வார்த்தைகள். அப்புறம் இதுக்கு ஆப்போசிட் சென்டென்ஸ் என்ன வரும் அன்கைண்ட் வரும். கைண்டுக்குரிய ஆப்போசிட் வந்து அன்கைண்ட். இதுக்கு ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். 4வது பவித்ரா சா த ஸ்னேக் அண்ட் ஸ்க்ரீம்டு லவுட்லி. அப்படின்னா பவித்ரா வந்து பாம்பை பார்த்து பயத்தில் கத்துறா, இதுக்குரிய மீனிங். ஓகேயா, அப்போனா பயம் இருக்காங்களா, கிரேட்னாலும் அழுகுறது, சவுட்டர்னா கத்துறது, ரோர்னாலும் கத்துறது மீனிங் வரும். அப்போனா சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா விஸ்பர்னா சந்தோஷம். ஓகே, விஸ்பருடைய மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா ஹேபின்னு அர்த்தம். அப்புறம் இதுக்கு ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். அப்புறம் 5 எவ்ரி டே த ஹார்வெஸ்ட் கலெக்டர் கம்ஸ் டு கலெக்ட் த ஹார்வெஸ்ட் ஃப்ரம் எவ்ரி ஹவுஸ். அதாவது ஹார்வெஸ்ட் கலெக்டர் யாருன்னா குப்பையை அழுகுறவங்க இருக்காங்களா, அவங்க தான் ஹார்வெஸ்ட் கலெக்டர் சொல்லுவாங்க. தினமும் இந்த குப்பை அழுறவங்க குப்பைகளை வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கலெக்ட் பண்ணிக்கிடுவாங்க, சேகரிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மீனிங். அப்படின்னா கேர்பேஜ்னா குப்பை, தேவையில்லாதது நம்ம கார்பேஜ் சொல்லுவாங்க. அதுக்குரிய பொருத்துற மீனிங் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர்னா என்னது தேவையில்லாதுன்னு அர்த்தம், ரஃப்யூஸ்னாலும் குப்பைன்னு அர்த்தம், வேஸ்ட்னா தேவையில்லாதுன்னு அர்த்தம். அப்புறம் இதுக்குரிய கரெக்டான ஆப்போசிஷன் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் திங்ஸ். தேவையில்லாத பொருள், தேவையான பொருள். அப்படின்னு இதுக்குரிய ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் தான் ரைட்டு, யூஸ்ஃபுல் திங்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் 6 சேஞ்ச் த சென்டென்ஸ் டு ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களா, அந்த வார்த்தை வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, நம்ம அதை ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸில் மாற்றணும். முதல் வருங்க பீப்புள் வாக் இன் த பார்க் டு என்ஜாய் த ஃப்ரெஷ் ஏர். ஓகே, மக்கள் வந்து மகிழ்ச்சியாக சுத்தமான காற்று வாங்குறதுக்காக பார்க்குக்கு போகிறாங்க. இது அதுக்குரிய மீனிங்கு. இப்போ வாக்கு வந்து நம்ம எப்படி மாற்றலாம்னா பீப்புளுங்கும் போது அது வந்து ப்ளூரல் ஃபார்ம் வரும். பீப்புளாக நிறைய மக்களாக தான் மக்கள்னு சொல்லுவோம். கரெக்டாக அப்போ அந்த இடத்துல வந்து ஆர் வரும். ஆர் ப்ளஸ் வாக் ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்படின்னா பீப்புள் ஆர் வாக்கிங் இன் த பார்க் டு என்ஜாய் த ஃப்ரெஷ் ஏர். மக்கள்லாம் வந்து நல்லா காற்று வாங்குறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் பார்க்கு நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு அதான் அதோட மீனிங். 2வது த பீகாக் டான்சஸ் பியூட்டிஃபுல்லி வித் திஸ் கலர்ஃபுல் ஃபெதர்ஸ். பீகாக் வந்து அழகாக கலராக நிறமான அதோடைய ரெக்கைகளை விரித்து டான்ஸ் ஆடும் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த பீகாக், இங்கே வந்து பீகாக் வந்து ஒரு பறவை தான் சொல்கிறாங்களா, அதனால் இந்த இடத்துல இஸ் வருது. இஸ் டான்சிங், த பீகாக் இஸ் டான்சிங் பியூட்டிஃபுல்லி வித் இஸ் கலர்ஃபுல் ஃபெதர்ஸ். அதாவது பீகாக் வந்து அழகான அது ரெக்கைகளை விரித்து கலர்ஃபுல்லான அது ரெக்கைகளை விரித்து அழகாக டான்ஸ் ஆடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அது நெக்ஸ்ட்டு 3வது மை ஃப்ரெண்ட் ஸ்பீக்ஸ் லவ்லி இன் த கிளாஸ். என்னுடைய நண்பர்கள் வந்து வகுப்பறையில் வந்து சத்தமாக பேசுவாங்க அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம எப்படி எழுதலாம்னா மை ஃப்ரெண்டுங்கும் போது ஒரு ஃப்ரெண்டு தான் சொல்லுவாங்க. கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலை, மை ஃப்ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது சிங்குலர் ஃபார்ம் தான். அந்த இடத்துல நமக்கு என்ன வரும் இஸ் வரும். மை ஃப்ரெண்ட் இஸ் ஸ்பீக்கிங் லவ்லி இன் த கிளாஸ். என்னுடைய நண்பர்கள் வந்து கிளாஸில் சத்தமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். 4வது ஐ வியர் ஷூஸ் டு பார்ட்டிசிபேட் இன் த ரன்னிங் ரேஸ். ரன்னிங் ரேஸ்னால் ஓட்டப்பந்தயத்துக்கு ஓட்டப்பந்தயத்துக்கு சேர்றதுக்கு காலில் வந்து ஷூ மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நான் ஐ ஆம் வியரிங் ஷூஸ். ஐ வந்து அந்த இடத்துல ஆம் வரும். வெறுப்பாக வந்து வியர் இருக்கா, வியர் கூட ஐன்னு சேர்த்து ஐ ஆம் வியரிங் ஷூஸ் டு பார்ட்டிசிபேட் இன் த ரன்னிங் ரேஸ். நான் ரன்னிங் அதாவது விளையாட்டு போட்டி கலந்துக்கிறதுக்கு
சேர்றதுக்கு நான் வந்து ஷூவை வந்து மாட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நெக்ஸ்ட் 5வது, சில்ட்ரன் ட்ரா எ லாட் ஆஃப் பிக்சர்ஸ் ஆன் த வால். குழந்தைகள் வந்து நிறைய படங்களை வந்து சோத்தில் வரைவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குழந்தைகள்ங்கும்போது அது என்ன பண்ணணும்னா ப்ளூரல் ஃபார்ம். ஓகே, அப்புறம் அந்த இடத்துல வந்து ஆர் வரும். சில்ட்ரன் ஆர் டிராயிங் எ லாட் ஆஃப் பிக்சர்ஸ் ஆன் த வால். குழந்தைகள் வந்து நிறைய படங்களை வந்து சுவத்தில் வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு இதுக்கு ஒரு மீனிங் வரும். அப்புறம் நெக்ஸ்ட் 7th, இந்த கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க பாருங்க, த டைகர் லிவ்ஸ் இன் ஏ ஜங்கிள். அப்புறம் இது வந்து ஒரு புலியை பற்றி, டைகரை பற்றி இந்த இடத்துல முழுக்க பேசுகிறாங்க. நம்ம டைகர் பற்றி நல்லா தெரியுமில்ல, நம்ம இதெல்லாம். த டைகர் லிவ்ஸ் இன் ஜங்கிள், அதாவது புலி வந்து காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற விலங்கு. ஓகே, கரெக்டா? அப்புறம் இட் இஸ் அவர் நேஷனல் அனிமல். புலி நம்மளுடைய தேசிய விலங்கு. இட் ரன்ஸ் ஃபாஸ்ட், புலி வேகமாக ஓடும். இட் ரோர்ஸ் லவுட்லி, அதோடைய சத்தம் வந்து எப்படி இருக்கும்? சத்தமாக இருக்கும். அதோடைய சவுண்ட் வந்து சத்தமாக இருக்கும், அது கத்துறது. இட் ஹேஸ் ஷார்ப் க்ளோஸ் அண்ட் டீத், அதோடைய பற்கள் வந்து கூர்மையாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். அடுத்து இட் ஹேஸ் ஏ லாங் டைல், புலிக்கு என்ன இருக்கும்? நீளமான வால்கள் இருக்கும். ஒன்ஸ் அகைன் இந்த சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க. டைகர் லிவ்ஸ் இன் ஏ ஜங்கிள் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அன் ஏ நேஷனல் அனிமல். இட் ரன்ஸ் ஃபாஸ்ட். இட் ரோர்ஸ் லவுட்லி. இட் ஹேஸ் ஷார்ப் க்ளோஸ் அண்ட் டீத். இட் ஹேஸ் ஏ லாங் டைல், புலி வந்து காட்டில் வாழ்கிற விலங்கு. அது வந்து நம்மளுடைய தேசிய விலங்கு. அது வந்து வேகமாக ஓடும். அது வந்து சத்தமாக முழங்கும். ஓகே, ரோர்ஸ்ன்றது முழங்கும். இது ஏசி அதுக்கு வந்து அழகான நீள கூர்மையான பற்கள் உண்டு. அதுக்கு நீளமான வால்கள் உண்டு. அவ்வளோதான். அப்புறம் கம்ப்ளீட்டட் டைலாக். 8வது வருங்க கம்ப்ளீட்டட் டைலாக் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு உரையாடல் இருக்குது, அதில் வந்து டேஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ ஹரிணி பிரியா தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹரிணி சொல்கிறா, ஹாய் பிரியா, ஹவ் ஆர் யூ? ஹாய் பிரியா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கா. அதுக்கு பிரியாவுடைய பதில் என்னவா இருக்கும்? ஐ ஆம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கிற மாதிரி கேட்போமோ அதுக்கு தான் வாட் அபவுட் யூ அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹரிணி அதுக்கு என்ன சொல்வா? நீ நல்லா இருக்கே அவள் கேட்டா. அப்போ பிரியா கேட்டா. ஹரிணியுடைய பதில் அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவா. அதுக்கு தான் ஐ ஆம் ஃபைன். அடுத்து பிரியா, வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்ட்டு பிரியா வந்து ஹரிணிகிட்ட கேட்கா. நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்கா. அதுக்கு இந்த சென்டென்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணணும்னா நெக்ஸ்ட் சென்டென்ஸை பார்க்கணும். ஹரிணி அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கான்னு பாருங்க. எஸ், ஷேல் வி ஈட் சம்திங் தேர், நான் ஏதாவது ஒன்று சாப்பிட போகிறேன் அப்படின்னு போட்டிருக்காளா. அப்போ நம்ம என்ன, அவள் எங்கே போகிறேன்னு பார்த்து சொல்லலாம். ஐ ஆம் கோயிங் டு ஹோட்டல்னு கொடுக்கலாம். ஓகே, ஹரிணி வந்து ஐ ஆம் கோயிங் டு ஹோட்டல். பிரியா, ஷேல் ஐ கம் வித் யூ, நானும் உங்க கூட வரலாமா அப்படின்னு கேட்கான் பிரியா. அதுக்கு ஹரிணி சொல்கிறா, எஸ், ஷேல் வி ஈட் சம்திங் தேர், ஆமாம் போய் ஏதாவது தின்னுட்டு ஏதாவது போய் சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறா. ஓகே, அது பிரியா வருங்க. எஸ், ஐ ஆம் கோயிங் டு ஈட் தோசை. அது பிரியா சொல்கிறேன், ஆமாம் நான் போய் ஒரு தோசை சாப்பிடுவோம் சொல்லி சொல்கிறான். நான் தோசை சாப்பிட விரும்புகிறேன்னு சொல்கிறேன். அது கர்ணி சொல்கிறான், வாட் டு யூ லைக் டு ஈட்? கர்ணி வந்து கேட்கா, நீ உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னு கேட்கா. அதுக்கு பிரியா சொல்கிறா, ஐ லைக் டு ஈட் சிக்கன் பிரியாணி, எனக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு பிரியா சொல்கிறேன். ஹரிணி சொல்கிறா, ஓகே, இட் இஸ் டைம் டு லீவ் நோ, இப்போ உன்னை விட்டு போகிற நேரம் ஆயிடுச்சு, போயிட்டு வர பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா. பிரியாவும் எஸ் பாய் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் டேட்டில் கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணணும். இல்லை யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்க. ஆயிஷா இருக்காங்க, மீனா இருக்காங்க, அருண் இருக்காங்க, மனோ, ஜேம்ஸ், அப்புறம் 2-3 பிள்ளைங்க வந்து விளையாண்டுருக்காங்க. சரி, இது ஒரு பார்க்கில் நடக்கிற நிகழ்ச்சி. அதை நம்ம என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்துருவோம். வேர் டஸ் மனோ ட்ராப் த வேஸ்ட் பேப்பர்? மனோ வந்து வேஸ்ட் பேப்பரை எங்கே போட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே போட்டிருக்கான் மனோ? ஒரு டஸ்ட்பினில் போட்டுருக்கானா? He drops it into the dustbin. இதுக்கு ஆன்சர் வந்து வி ஆன்சர். 2வது, what do you boys play with? இந்த பையங்க வந்து என்ன விளையாண்டுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எதோட விளையாண்டுருக்காங்க? பந்தோட விளையாண்டுருக்காங்களா? அப்போனா இது ஆன்சர் வந்து they play with a ball. இதுக்கு ஆப்ஷன் சி ஆப்ஷன். 3வது, with whom does மீனா டாக்? மீனா வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா பார்த்துருவோம் நம்ம. மீனா வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா? ஆயிஷா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஏ ஆப்ஷன், சி டாக்ஸ் வித் ஆயிஷா. 4வது, வாட் இஸ் அருண் டூயிங்? அருண் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? பிக்சரை பாருங்க. அருண் வந்து காலை ஷூவை மாட்டிட்டு இருக்கானா? அப்போ நமக்கு இதுக்கு என்ன ஆன்சர் வரும் கரெக்டா? ஹி இஸ் வியரிங் ஹிஸ் ஷூஸ். இது ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். ஃப்ரேம் ஏ கொஸ்டின் ஃப்ரம் த பிக்சர். இந்த பிக்சர் வந்து நம்ம ஒரு கொஸ்டினை வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. வேர் இஸ் சில்ட்ரன் பிளேயிங்? சில்ட்ரன் எங்கே விளையாண்டுருக்காங்க? நம்ம ஒரு கொஸ்டினை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுக்கு எப்படி எழுதணும் பாருங்க. வேர் இஸ் சில்ட்ரன் பிளேயிங் அப்படி எழுதணும். ஓகேயா? வேர்னா எங்கேன்னு அர்த்தம், குழந்தைகள் எங்கே விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேயா? அப்புறம் 10வது, ரைட் 5 சென்டென்ஸ் அபவுட் அ பிக்சர் கிவன். ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? மயில் கொடுத்துருக்காங்க. மயிலை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேயா? நம்ம மயிலை பற்றி நம்ம எழுத போகிறோம்.
ஐ லைக் பீகாக். எனக்கு மயில் ரொம்ப பிடிக்கும். இட் இஸ் ஆன் அவர் நேஷனல் பேர்ட். மயில் வந்து நம்மளுடைய தேசிய பறவை. இட் இஸ் ஏ டான்சிங் பேர்ட். இது வந்து டான்ஸ் ஆடுற பறவை. இட் லுக் பியூட்டிஃபுல்லி. இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இட் இஸ் ஃபெதர்ஸ் ஆர் கலர்ஃபுல். இதோடைய இறக்கைகள் எப்படி இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒரு 11வது ரீட் த பேஜஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப் வாசிட்டு அதுக்கு கொஸ்டின் கீழே கொடுக்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து அந்த பேராகிராஃப் வாசிப்போம். மை நேம் இஸ் டென்சன். ஐ ஆம் ஃப்ரம் டைபிட். ஐ மூவ்டு ஃப்ரம் மை country to Himachal Pradesh. After some days, we moved to Karnataka. We lived in different places in Karnataka. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய பேர் டென்சின். நான் வந்து டெபிட்ங்கிற இடத்துல தான் இருந்து வரேன். நான் இப்போ வந்து எங்கே மூவ் ஆகிருக்கோம், ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு. என்னுடைய கண்ட்ரி வந்து ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு நமக்கு மூவ் ஆகிருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு நெக்ஸ்ட் நான் எங்கே மூவ் ஆனாங்கன்னா கர்நாடகாவுக்கு போனாங்க. வி லிவ்ட் இன் டிஃப்ரெண்ட் பிளேஸ். கர்நாடகா டிஃப்ரெண்ட் பிளேஸில் அவங்க வாழ்ந்துருக்காங்க. லேட்டர் ஐ காட் அட்மிஷன் இன் இயர் ஸ்கூல். நான் அவங்க எங்கே போய் படிக்க போகிற மாதிரி இருக்கா, கர்நாடகாவில் தான் போய் அட்மிஷன் ஆகிறான், ஸ்கூலில் சேர்க்கை செய்கிறாங்க. ஐ மிஸ்டு மை ஃப்ரெண்ட்ஸ் இன் டைபெட். அவன் வந்து அவரோட ஃப்ரெண்டு டைபெட்டை வந்து மிஸ் பண்ணுறான். ஐ வாண்டட் டு கோ பேக் டு மை ஸ்கூல். அவன் திரும்ப வந்து அந்த முந்தி படித்த அந்த ஸ்கூலுக்கே படிக்கணும்னு ஆசைப்பட்றான். லேட்டர் ஐ மேட் ஃப்ரெண்ட்ஸ் இன் மை நியூ ஸ்கூல். ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸில் வந்து புது ஸ்கூல் போயிட்டாங்க. ஜூலி வாஸ் மை ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர். ஜூலி வந்து ட்ராயிங் வரைகிற, அதுவும் இல்லாமல் பொருட்கள் செய்வாங்கள்ல, அந்த டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்கா. ஷி ஹெல்ப்டு மீ லேர்ன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ். அவள் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து கவனிக்கிறதுக்கு இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறான். மிஸ் மல்லிகா டாட் மீ கம்ப்யூட்டர். மல்லிகாங்கிறவங்க வந்து கம்ப்யூட்டர் வந்து சொல்லிக் கொடுக்காங்க. ஐ ஹேட் 3 ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒன் வாஸ் பின்சா. ஷி வாஸ் ஃப்ரம் நேபாள். ஒரு ஃப்ரெண்டு வந்து பின்சா ஃப்ரெண்ட்ஸா. அவள் வந்து நேபாளில் வாழ்ந்துட்டு வரா. த செகண்ட் ஒன் வாஸ் சார்லஸ். ரெண்டாவது ஃப்ரெண்டு பேர் வந்து சார்லஸ். அவள் வந்து ஹி ஃபாட் மீ டு பிளே ஃபுட்பால். அவள் வந்து ஃபுட்பால் சொல்லிக் கொடுக்குறா, விளையாட்டு சொல்லிக் கொடுக்குறா. த தேர்ட் ஒன் வாஸ் நிம்மி என்ன பண்ணுறான்னா, ஷி பாட் வித் எவ்ரி ஒன் வுட் டீச் மீ. யாராவது அவங்க கூட வந்து டீச் பண்ணாங்கன்னா, டென்ஷன் கூட டீச் பண்ணாங்கன்னா, அவளை வந்து கேலி பண்ணாங்கன்னா அவள் வந்து சண்டை போடுவாள். ஓகே, அப்புறம் முதல் கொஸ்டின் பாருங்க. வேர் டிட் டென்ஷன் கெட் அட்மிஷன் இன் ஏ ஸ்கூல். டென்ஷன் வந்து எங்கே அட்மிஷன் வாங்கினா, டென்ஷன் காட் அட்மிஷன் இன் ஏ ஸ்கூல் இன் கர்நாடகா. கர்நாடகாவுக்கு தான் அட்மிஷன் வாங்கிட்டு போனான். அடுத்து நெக்ஸ்ட், ஹூ டாட் டென்ஷன் டு பிளே ஃபுட்பால். டென்ஷன் வந்து ஃபுட்பால் யார் வந்து ஃபுட்பால் டென்ஷன் சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. சார்லஸ் டாட் டென்ஷன் டு பிளே ஃபுட்பால். இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். சார்லஸ் தான் டென்ஷனுக்கு வந்து ஃபுட்பால் விளையாட சொல்லி கொடுத்தான். அடுத்து நெக்ஸ்ட் 3வது, ஒய் டிட் டென்ஷன் வாண்ட் டு கோ பேக் டு ஹிஸ் ஸ்கூல் இன் டெபிட். அவன் வந்து ஏன் அவன் ஸ்கூலுக்கு டென்ஷன் வந்து அவன் இந்த ஸ்கூலுக்கு டெபிட்டை பார்க்க ஸ்கூலுக்கு வரணும்னு நினச்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் டென்ஷன் வந்து மிஸ்டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன் டெபிட். ஓகே, அவன் டென்ஷன் வந்து டெபிட்டுங்கிற ஃப்ரெண்டை வந்து மிஸ் பண்ணுறதுனால தான் அவன் வந்து பழைய ஸ்கூலுக்கே போகணும்னு நினச்சான். ஓகே, 4வது, சூஸ் த சென்டென்ஸ் விச் இஸ் நாட் கரெக்ட். இதில் வந்து கொடுத்துருக்க சென்டென்ஸில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஜூலி ஹெல்ப் டென்ஷன் லேர்ன் இங்கிலீஷ் வேர்ட். ஜூலி வந்து டென்ஷனுக்கு இங்கிலீஷ் வேர்ட் சொல்லி கொடுக்க ஹெல்ப் பண்ணா, இது சரிதான். டெபிட் ஃப்ரெண்ட்ஸ் பின்சா பாஸ் ஃப்ரம் டெபிட், இது தவறு. மிஸ் மல்லிகா டாட் டென்ஸ் கம்ப்யூட்டர். டென்ஷனுக்கு வந்து கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்தது யார், மல்லிகா, இது சரிதான். அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். ஓகே, 5வது, ஹூ வாட் வித் எவரி ஒன் ஹூ டீச்டு டென்ஷன். டென்ஷனுக்கு வந்து யாராவது கேள்வி பண்ணாங்கன்னா யார் சண்டை போடுவாங்க அப்படின்னு கேட்டால் நிம்மி தானே அவருக்கு சண்டை போட்டு ஹெல்ப் பண்ணுறான். நிம்மி பார்ட் வித் எவ்ரி ஒன் ஹூ டீச்டு டென்ஷன் கேள்வி பண்ணுற ஒவ்வொருத்தருக்கையும் சண்டை போடுறது யார், நிம்மி. அடுத்த டெஸ்ட்டு ரீட் த பேஜஸ். இந்த பேஜ் வந்து பாசி காட்டணும் டீச்சர்கிட்ட, அவ்வளோதான். ஹனி இஸ் ஏ ஸ்மால் கேர்ள். ஹனி வந்து ஒரு சின்ன பெண். சி ஹேட் ஏ பிட் டாக். அவள் ஒரு வளர்ப்பு நாய் வச்சுருந்தான். டெடி, அது பேர் வந்து டெடி. அந்த வளர்ப்பு நாய் பேர் என்னன்னா டெடி. ஹனி வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹர் பேரண்ட்ஸ் இன் த ஈவினிங். ஹனி வந்து அவளுடைய பெற்றோர்களுக்காக மாலை நேரத்தில் காத்துக்கிட்டு இருந்தா. வென் தே கம், அவங்க வந்து அப்போ வந்தாங்க. டெடி ரன் டு த கேட் வித் ஏ பில்லோ. அது ரெடி என்ன பண்ணிச்சுன்னா வேகமாக கேட்டுக்கு போய் பில்லோன்னு என்னது, தலையணையை தூக்கிட்டு வந்துச்சான். ஹி லைக்டு த பில்லோ வெரி மச். அவன் வந்து அந்த பில்லோவை வந்து ரொம்ப விரும்பினானா. பில்லோன்னு என்னது, அந்த தலையணையை வந்து ரொம்ப விரும்பினானா. ஹி ஹேட் இட் வித் ஹிம் ஆல் த டைம். அது அவன் எப்பயுமே கையிலே வச்சுட்டே இருந்தானா, எப்பயுமே அதுக்கூடயே இருந்தானா. டெடி வெல்கம்டு தெம் பை வெகுடு ஹிஸ் ஸ்டைல். டெடி வந்து எப்படி மற்றவங்களை வந்து வரவேற்கும்னா அதோடைய வாழை வந்து வேகமாக ஆட்டுமா. ஹி வாண்டட் தெம் டு பெட் ஹிம். ஏன்னா அவன் வந்து பெட்டாக கிடைக்கிறது அவள் வந்து ரொம்ப விரும்புகிறாராம். பெட்டாக வச்சுருக்கிறது ரொம்ப விரும்புகிறா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துருக்காங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் 4வது இங்கிலீஷ்க்குரிய ஆன்சர் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.